Hello viewers, welcome to my YouTube channel. தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் ஆர் கேண்டீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஞ்சி மரப்பா. இந்த இஞ்சி மரப்பா வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஜெலுசலோ இல்லை டம்ஸோ சில பேர் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு பதிலாக இந்த இஞ்சி மரப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உங்களுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர் வந்து கையில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இதை வந்து வித்தின் 10 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிட முடியும். இன்றைக்கி நான் பண்ணது வந்து இஞ்சி சாறு எடுத்து பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி சாறு எடுத்து பண்ணணுன்னா இஞ்சி வந்து ரொம்ப எலசாக இருக்கணும். அப்போ தான் வந்து சாறு நிறைய வரும், இஞ்சி மரப்பாவும் நல்லாயிருக்கும். முத்தினதாக எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப திப்பியாக வரும். கடிக்கும் போதே வந்து அந்த நாக்குலேயோ பல்லுலேயோ அந்த இது தெரியும். ஸோ நான் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டது வந்து ஆர்கானிக் ஜிஞ்சர். ஸோ 4 துண்டு தான் எடுத்தேன். அதில் வந்து பெரிய பெரிய பீசஸாகவே 15 பீசஸ் வந்தது. நீங்கள் சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும், 15 நாளைக்கு வரும். ஸோ ரொம்ப சுலபமான முறையில் இதை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். முதல்ல இஞ்சியை தோல் சீவிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும். அதை சின்ன சின்ன துண்டாக மிக்சியில் நறுக்கி போட்டு 1/2 கப்பு தண்ணி விட்டு அதை அரைக்கணும். அதை அரைச்சதுக்கப்புறமா அதை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு அந்த சாறை பிழிஞ்சு எடுக்கணும். மறுபடியும் அந்த இஞ்சியை 1/4 டம்ளர் தண்ணி விட்டு மறுபடியும் அரைச்சி மறுபடியும் அந்த சாறை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 தடவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சாறை வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். அதை கலக்காமல் எதுவும் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும். 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து விட்டிங்கன்னா அடியில் வந்து ஒயிட் கலரில் அந்த அழுக்கு மாதிரி படிஞ்சிருக்கும். அதை வந்து எடுத்து வச்சுருங்க தனியாக. அப்புறம் ஒரு வாணலியில் சர்க்கரை, இஞ்சி சாறு, ஏலக்காய் தூள் இது 3த்தையும் போட்டு அதை கொதிக்க விடணும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெட்டை கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விடணும். இந்த ரெட்டை கம்பி பதம்ன்றது வந்து அந்த சுகர் சிரப்பை எடுத்து உங்கள் ஆள்காட்டு விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் வச்சு இப்படி புல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 கம்பி மாதிரி வரும். இது வந்து சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் இந்த சிரப்பை எடுத்து கொஞ்சம் விட்டிங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளேருந்து அந்த சிரப்பை எடுக்கும்போது அது ஒரு சாஃப்ட் பால் ஆட்டம் ஃபார்ம் பண்ணலாம். அதுதான் கரெக்டான பதம். அந்த பதம் வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இது மைதாவையோ இல்லை ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இதை போட்டு நல்லா அதை பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து கட்டியே இல்லாமல் வரும். ஸோ அதை பீட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் தடவின தட்டில் அதை கொட்டிடணும். அது பாதி செட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை பீசஸாக அதை வந்து ஜஸ்ட்டு கோடு கிழிச்சு வச்சுக்கணும். அப்புறம் ஃபுல்லாக செட் ஆனதுக்கப்புறம் அந்த பீசஸை தனித்தனியாக எடுக்கணும். அவ்வளோதாங்க, இஞ்சி மரப்பா ரெடி. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.